வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சிக்கன் 65 லெக் பீஸில் பண்ண போகிறோம். வாங்க இதை நான் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் 65 லெக் பீஸ் பண்ணுறதுக்கு நான் 2 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் மசாலா எல்லாம் உள்ளே சேர்கிறதுக்காக 2 கட் பண்ணி விட்டுடலாம். இதில் இந்த மாதிரி இப்போ கட் பண்ணி வச்சுட்டேன். இதில் 1 டீஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழம் சாறு எடுத்திருக்கேன். இதில் விடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், இது காஷ்மீரி மிளகாத்தூளில் எடுத்திருக்கேன். இதை 2 டீஸ்பூன் சிக்கன் 65 தூள் எடுத்திருக்கேன். ஆச்சி சிக்கன் மசாலா, ஆச்சி சிக்கன் 65 தூள், நீங்கள் எந்த தூள் வேணால் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாக செய்யலாம். 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இது சேர்த்துடலாம். இதில் உப்பு சேர்த்துருப்பாங்க, காரமும் சேர்த்துருப்பாங்க. காரம் குறைவாக இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும். நான் இதை இப்போ சேர்க்கலை. ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் நம்ம ஊற வச்சிடலாம். குறைஞ்சது 1/2 மணி நேரம், அதுக்கு மேலே 1 மணி நேரம் கூட வைங்க, நல்லா சாஃப்டாகும். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். ஒரு 1/2 hour இருக்கட்டும். குறைஞ்சது 1/2 hour, அதுக்கு மேலே 1 hour கூட வச்சு எடுத்துக்கலாம். ஸ்மூத்தாக நல்லா ஆயிரும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்ச சிக்கனை எடுத்துகிட்டு வேணால் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன். இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொரிக்கலாம். ஃபஸ்ட்டே நான் போடலை. ஃபஸ்ட்டே போடுறதை விட நம்ம பொரிக்கிறப்ப போட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சோளா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பொரிக்கிறதுக்கு எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதை சூடாகிட்டு, ஓவராக சூடாகக்கூடாது. ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 செகண்ட் அசைக்காமல் அப்படி வச்சுருக்கலாம். வெந்த பிறகு அசைச்சு விடலாம். போட்டோன்னா அசைச்சோன்னா அதில் இருக்கிற மசாலா எல்லாம் புரிஞ்சிடும். இப்போ லைட்டாக அரைச்சி விடலாம். திருப்பி விட்டுக்கலாம். அதனால் கொஞ்சம் குறைச்சி மீடியமாகவே வச்சுக்கலாம், ரொம்ப லோ பண்ண வேண்டாம். இப்போ திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டாச்சு, போதும், எடுத்துடலாம். அடுத்ததையும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ லெக் பீஸ்னால கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்து பொரிக்கிறோம். சின்ன சின்ன பீஸுகளாக போடுறதா இருந்தால் எண்ணெய் கொஞ்சம் குறைவாகவே போட்டுக்கலாம். 10 நிமிஷத்தில் வெந்துடும். திருப்பி விட்டாச்சு. ஒரு 2 தடவை திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் அனலை கூட்டி வச்சுக்கலாம். இப்போ இதுவும் பொரிஞ்சிட்டு போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ இதில் இந்த 2 கொத்து கருவேப்பிலையை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம நல்லா ரெடி பண்ணியாச்சு. 2 சிக்கன் லெக் பீஸையும் 65 பண்ணியாச்சு. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். எல்லாருமே செஞ்சிடலாம். ஈஸியாக, பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.